2026 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சிதான் அமையும் என்றும் கூட்டணி ஆட்சி எங்கும் சொல்லவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். நாம் வெற்றியுடைய இலக்கிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். திமுக பதறுகிறது, கைகால் உதறுகிறது. மற்ற கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு திமுக ஒரு முறை ஆனதுல அடுத்த முறை 20 சீட்டுக்குள்ள வராது. 2027 திமுக கூட்டணி 20 சீட்டுக்கு மேல வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை இந்த உலகம் அறிய போகிறது. நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார்கள். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள். அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இடவாதம் வரலாமா? எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியமே கிடையாது. இடப்பாளர் இருக்கிற இடத்துல மதவாதம் இருக்காது. மதவாதம் புள்ளிவிட்டால் அங்கே இடப்பாளர் இருக்க மாட்டான். எங்களுக்கு நல்லதே சொல்வதை போல எங்களுக்கு கெடுதல் செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் ஒரு சில பேர், திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். உங்களுடைய வேஷம் எல்லாம் இங்கே நடக்காது. மத்திய பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட்டணி ஆட்சி சொல்கிறார்கள். எங்கே சொன்னார்கள்? யார் சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாளர் ஆட்சி, அதிமுக கூட்டணி ஆட்சி சொன்னார்கள். அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதிமுக தலைமை எடப்பாளர் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். இஸ்லாத்தாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், ஆன்மீகத்தில் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் எடப்பாடியார். இதுதான் நாடாளுமன்ற கூட்டணி. பிரபாகரன் ஈழத்தலைவர், பிரபாகரன் ஒப்பான வீரத்தை பெற்றவர் எங்களால் எடப்பாடியார். அதற்காக அமைதியை உருவமாக திறக்கூடிய எங்களால் எடப்பாடியார். எடுத்த முடிவுகளை பின்பாகாத எண்ணம் கொண்டவர், லட்சிய பிடிப்பு கொண்டவர், சமூகத்தினுடைய காவலராக வழங்கக்கூடிய எடப்பாடியார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.